ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரைஸ் வெஜிடபிள் பிரியாணியே தோற்று போகிற அளவுக்கு கோதுமை ரவை வச்சு சூப்பரான ஒரு கோதுமை ரவை பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் டயட்டில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதோட கலர் மாற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துலேயே ரவையோட கலர் நல்லாவே மாறிடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ரவையோட கலர் நல்லாவே மாறிடுச்சுங்க. இப்போ இதை வேற ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. இதே கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயத்தோட கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துன பச்சை மிளகா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூனோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியை வெங்காயத்தோட நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வேக விட்டுறலாங்க. பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற காய்கறி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட், அப்புறம் பீன்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், அப்புறம் மீல் மேக்கர் கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு இது 3 மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துன காய்கறி எல்லாம் ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துன மசாலா எல்லாம் காய்கறியோட ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறம் காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சு காய்கறி நல்லா வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் போல் ஆகுதுங்க. பாருங்கள், காய்கறி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக புதினா, லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட புதினா கொத்தமல்லி தலை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரவை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நான் எந்த கப்பால் 1 கப் ரவை எடுத்தனோ அதே கப்பால் 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை மூடி வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க. பாருங்க, தண்ணி இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற கோதுமை ரவையை இதோட சேர்த்துக்கோங்க. ஒரேடியாக எல்லாம் கொட்டிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. அப்போ தான் கட்டிகள் எதுவும் இல்லாமல் இருக்குங்க. ரவை சேர்த்துன கொஞ்ச நேரத்துலேயே கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருவோங்க. இந்த ரவையை ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. பாருங்க, இப்போ நம்ம சேர்த்துன தண்ணி கொஞ்சம் கூட இல்லைங்க. ரவையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கு அப்புறமா மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரவையை இந்த மாதிரி சமம் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு தம்மில் விட்டுருங்க. இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான கோதுமை ரவா பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் இந்த கோதுமை ரவா பிரியாணியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோதுமை ரவா பிரியாணி கூட தயிர் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கோதுமை ரவா பிரியாணி கூட இந்த தயிர் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.